Hi guys, welcome to Carlox Tamil. இன்னைக்கு நம்ம Carlox Tamilல என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு கேட்டினா நீங்க எல்லாரும் thumbnail பார்த்திருப்பீங்க. எஸ் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அப்படினு சொல்லலாம். Maruti Nexar இருந்து Ciaz கார் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. And this car is for sale, ஓகேங்களா? பிரைசிங்லாம் நான் வந்து லாஸ்ட்ல சொல்றேன். And அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் இந்த Ciaz full top end இது, ஓகேங்களா? ஆல்பா வெர்ஷன் பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட Carlox Tamilல பார்க்க போறோம். Yes guys, நம்ம சொன்ன மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது Maruti Ciaz தான் பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஹிக்கிள் அப்படினு சொல்லலாம். because Marutiல வந்து ரொம்ப நாளா வந்து எந்த வெஹிக்கிள்ஸ்மே லான்ச் பண்ணாம இருந்தப்போ செம்ம ஸ்டைலிஷா லைக் Honda Cityக்கு Hyundai Vernaக்குலாம் காம்படிட்டரா விட்ட ஒரு கார்னா டெஃபினட்டா Maruti Ciaz சொல்லலாம். ஓகேங்களா? சோ அந்த வகையில ஸ்டைலிங்கா இருக்கட்டும், உள்ள இன்டீரியர்ஸா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட குறைவில்லாம செம்ம லக்ஸரியா கொடுத்திருப்பாங்க. Marutiல Ciazன்றது டெஃபினட்டா ஒரு பிரீமியம் வெஹிக்கிள் தான். ஓகேங்களா? அதே டைம்ல குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் and pricing பாத்தீங்கன்னா செம சீப்பா இருக்கும். சோ எல்லாமே சேர்ந்த ஒரு கலவையா Maruti Ciaz கொடுத்திருப்பாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 1500 cc vehicle to be exact 1492 cc அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? and இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 cylinder engine, 4 valves per cylinder, 4 inline cylinders அப்படினு சொல்லலாம். ஓகேங்களா? சோ பெர்ஃபார்மன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா செமையா இருக்கும் அப்படினு சொல்லலாம். நான் ஜஸ்ட் ஓட்டு வரும்போதே ஒரு 120 அந்த ரேஞ்சில நான் ஓட்டுனேன். நான் அதாவது 120 மட்டும் தான் போவும் கிடையாது. தாராளமா 160 180 லாம் போவும். பட் 120 ல போயும்போதே நமக்கு அவ்வளவு ஃபாஸ்டா போறோம்ன்ற ஒரு ஃபீலே இல்ல. ஓகேங்களா? செம்ம ஸ்மூத்தா, செம்ம எலகண்டா நம்ம பவர் விண்டோலாம் இறக்கி பார்த்தா மட்டும் தான் நம்ம அவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படின்றது நமக்கு உள்ள வந்து ஃபீல் ஆகும். மத்தபடி அந்த பிரீமியமா ஒரு கார் ஓட்டு போனா எந்த ஃபீல்ல இருக்குமோ அந்த ஃபீல் இருக்குது அப்படினு சொல்லலாம். and இதோட fuel tank capacity அப்படின்றது பாத்தீங்கன்னா 43 liters of fuel tank capacity கொடுத்திருக்காங்க. and trust me, the best mileage sedan vehicle னா டெஃபினட்டா நான் வந்து நம்ம Maruti Ciaz சொல்வேன். because Honda City லாம் ரிவ்யூ பண்ணிருக்கேன் நான். Honda City ரிவ்யூ வேணும்னா கார்டு நான் வந்து இங்க கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? and Honda City வந்து ஓனர் என்கிட்ட கொடுக்கும்போது ரொம்ப லைக் ஃபீல் பண்ணி தான் கொடுத்தாரு. எங்கடா சிட்டில பார்த்தனா ஒரு 12 13 தான் கொடுக்குது, ஹைவேஸ்லாம் போனா கூட ஒரு 14 12 கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பட் trust me, இந்த வண்டி Ciaz பாத்தீங்கன்னா அது ஹைபிரிட் கூட கிடையாது. இதுக்கு அப்புறம் தான் ஹைபிரிட் வந்தது. ஓகேங்களா? சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிட்டில தாராளமா வந்து ஒரு 16 லெவல்ல கொடுக்குது அப்படினு சொல்லலாம். and ஹைவேஸ்லாம் நீங்க போனீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு 19 ரேஞ்ச்ல கொடுக்கும் அப்படினு சொல்லலாம். இவ்வளவு பெரிய ஒரு வெஹிக்கிள், இவ்வளவு பிரீமியமான ஒரு வெஹிக்கிள், அதே டைம்ல பெட்ரோல் உள்ள நாய்ஸ்லாம் எதுவுமே இல்லாம செம்ம கம்ஃபர்ட்டான ஒரு வெஹிக்கிள் லைக் சிட்டியும் சரி ஹைவேஸும் சரி 16 to 19 கொடுக்குது அப்படின்னா டெஃபினட்டா சூப்பரான விஷயம் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதோட இன்ஜின் பே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ லிவர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வரும். அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோன்னா ஹூடே பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் வெயிட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ லெட்ஸ் டேக் த லாக். அண்ட் எஸ் இப்படி வச்சிட்டோன்னா இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள். ஓகேங்களா? பெட்ரோல் கூட பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெட்ரோல் மட்டும் தான் போடுறாங்க. ஸோ அந்தளவுக்கு செம்மையாக மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இன்ஜின் பேவே பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம நீட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு காரும் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறத பொறுத்தும் இருக்குது. எனக்கு இந்த மாதிரி கார் மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பார்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கார் சேலுக்கு வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் டீடைல்ஸ் நான் 1 செகண்ட் சொன்ன மாதிரி லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இன்ஜின் பே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே? ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட சொன்ன மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 cylinder engine, inline cylinders and 4 valves per cylinder வரும். ஓகேங்களா? ஸோ the maximum BHP அப்படின்றது பார்த்தீங்கன்னா 103 BHP at 6000 RPM ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். NM டார்க் பார்த்தீங்கன்னா 138 NM டார்க் at 4400 RPM வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ் யூஷுவல் 1500 cc ஒரு வெஹிக்கிள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த மாதிரி தான் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணும். அண்ட் இந்த வெஹிக்கிள் எடுத்திங்கன்னா இனிஷியல் பிக்கப்பாகவும் இருக்கட்டும், நம்ம டிரைவ் பண்ணும்போதும் இருக்கட்டும், அந்த என்ன சொல்கிறது ஹேண்ட்லிங்கும் இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம பக்காவாக சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் நம்மளுடைய சொல்ல மாதிரி இது பெஸ்ட் மைலேஜ், பெஸ்ட் செக்மெண்ட் செடான் வெஹிக்கிளில் நீங்கள் எனக்கு லக்ஸரியாக ஒரு கார் இருக்கணும் ஆனால் வந்து ப்ரைஸிங்கும் கம்மியாக இருக்குன்னு டெஃபினட்டாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நான் சொல்கிறது புது கார். ஓகேங்களா? அண்ட் யூஸ்டு கார் வாங்கணும், Ciaz தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த கார் ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஓகே? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், மைலேஜ் இருக்கட்டும், எல்லாமே இந்த காரில் தரமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கமிங் டு த எக்ஸ்டீரியர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் ஷேப்பே வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். அண்ட் டாப் அண்ட் அப்படின்றனால ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வந்துருது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பல்பு தான் கொடுத்துருக்காங்க. ஓகே? அண்ட் ஸோ கிரில் வந்து ரொம்ப க்ரோம் ஃபினிஷில் அழகாக செம்ம எலகண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசாக ஒரு Maruti லோகோ பேட்சிங் வந்துருது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட் ஷேப்பே வந்து ஒரு ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக எலகண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் அப்படியே நம்ம கம்மிங் டு அலாய்ஸ். ஸோ பி ஸ்போக் அலாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பாருங்களேன் அத்தனை கட்ஸ் வச்சு ஸோ செம்மையாக ஸ்போக்ஸ் போட்டு செம்ம அழகாக எலகண்ட்
டீசெண்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மாருதியில் வந்து ரொம்ப ரொம்ப பார்த்து டிசைன் பண்ண ஒரு கார்னா இதுன்னு நான் சொல்வேன். அண்ட் கம்மிங் டு சைடு, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைக் ஆட்டோமேட்டிக்கல் அட்ஜஸ்டபிள் மிரர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக்கல் ஃபோல்டபிள் மிரர்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க, விச் இஸ் அ குட் திங். ஸோ அப்படியே இங்கே நம்ம சைடில் வந்தோம்னா ஸோ க்ரோம் ஹேண்டில் வந்துடுது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் தான், நம்ம கீழே சென்டர் தான், ஜஸ்ட் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அன்லாக் ஆகும், லாக் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கேயும் கூட பார்த்தீங்கன்னா அழகாக இந்த டோர் இது போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் க்ரோம் ஃபினிஷ் அழகாக வந்துடுது. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து அழகாக ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் எண்ட் அப்படின்றனால மேக்ஸிமம் எந்த இடத்துலலாம் க்ரோம் ஆட் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அது கார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஒரு சூப்பராக ஒரு நைஃப் மாதிரி ஷேப்பில் ஒரு க்ரோம் ஃபினிஷ். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஸோ அலாய்ஸ் ஆஸ் யூஷுவல் இங்கே இருக்குது. அண்ட் டெயில் லைட்லையும் பார்த்தீங்கன்னா க்ரோம்ஸ் வந்துடுது. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெயில் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா சொன்னல ஹோண்டா சிட்டியோட பழைய வேரியன்ட் மாதிரி இருக்கும், அப்படியே லைட்டாக பார்க்குறது. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் பல்பு கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பல்பு, ரிவர்ஸ் லைட்டும் வந்து பல்பு தான். ஓகேங்களா, ஸோ அப்படியே இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு மாருதி லோகோ பேட்சிங். ஸோ ஸ்பாய்லர் பார்த்தீங்கன்னா டாப் எண்டில் வருதுன்னு சொல்கிறாங்க. எந்தளவுக்கு அது உண்மைன்னு தெரில எனக்கு. ஸோ அதுக்கு வந்துச்சா வரலையான்றன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஸோ இதில் ஒரு லைட் வந்தது சென்டரில் லைக் மாருதி லோகோ பேட்சிங் வந்து. ஸோ சியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃபாண்ட்டே பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டைலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சியாஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு ஃப்ளோட்டிங் க்ரோம் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ டெயில் லைட்ஸும் லைட்டாக வந்து கனெக்ட் ஆகாமல் டிஸ்கனெக்ட் பண்ணி, ஆனால் செம்ம ஃபினிஷிங் மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். டெயில் லைட்டோட க்ரோம் வந்து அப்படியே அழகாக இப்படி வந்து அப்படியே மேலே வந்து ஃப்ளோட்டிங்காக இங்கே கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் டெயில் லைட்ஸ் ஆஃப் சியாஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார்ஸ் வந்துடுது. அண்ட் ஃபுல் டாப் எண்ட் அப்படின்றனால ரிவர்ஸ் கேமராஸும் வந்துடுது. ரிவர்ஸ் கேமரா எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, அது ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. உள்ள டிஸ்பிளே வந்து நான் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா லைக் க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துறாங்க. ஸோ ரெஃப்ளெக்டர்ஸ் இங்கே வந்துடுது. அந்த பம்பரே பார்த்திங்கன்னா செம்ம எலகண்ட்டாக கிளாசிக்கான லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா ஸோ இன்சைட் அலாய்ஸு, ஸோ ஃப்ளூயிடோட ஓப்பனர் இங்கே வந்துடுது. ஓகேங்களா, ஸோ ஆஸ் யூஷுவல் அந்த சைடில் எப்படி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இன்சைடும். ஸோ இங்கே ஒரு சூப்பராக ஒரு சின்ன ஸ்பாய்லர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதுவும் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கண்ணாடி ஷேப்பு எல்லாமே வந்து செம்ம சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்டீரியர் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த சைடும் பார்த்தீங்கன்னா க்ரோம் ஹேண்டில்ஸ், க்ரோம் லைனர்ஸ் அண்ட் திங்ஸ்லாம் வந்துடுது. ஸோ ஆஸ் யூஷுவல் ஓவரால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த கார்ஸோட டயர்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்க மாதிரி அலாய் வீல்ஸ் வந்துடும். ஓகேங்களா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 16 inch அலாய் வீல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாதிரி அலாய்ஸ்லாம் வந்து செம்ம டிசைனில் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லலாம். நார்மலாலாம் இல்லாமல் இந்த நிறைய ஸ்போக்ஸ் வந்தாலே எனக்கு வந்து அலாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி BMW வரும். ஸோ இதுலேயும் வந்து BMW மாதிரி இல்லை அப்படின்னா கூட பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இப்படி அலாய்ஸ் கொடுத்துருக்கிறது செம்மன விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ் ஆஸ் யூஷுவல் 16 inch அலாய் வீல்ஸ் வந்துடுது நாலுமே. ஓகேங்களா, அண்ட் டிஸ்க் பற்றி பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக்ஸ் வந்து, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் வருது. ஓகேங்களா, அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ABS, EBD, ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோலு, ஹில் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமு எல்லாமே வந்துடுது. ஓகே, ஸோ நீங்கள் எங்கே எடுத்துகிட்டு போனாலும் அதுக்குன்னு ஒரு மோட் மாதிரி இருக்கும், செட்டிங் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செட் பண்ணி ஓட்டிக்கலாம். ஸோ ABS ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, ஹில் கண்ட்ரோல் அப்படின்னா கூட நீங்கள் ஹில்ஸில் போகும்போது சம்டைம்ஸ் சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டி கீழே இருக்கும், அந்த மோட் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கீழே இறங்காமல் கொஞ்சம் சூப்பராக பேலன்ஸ் ஆகி போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுல்லி லோடட் சியாஸில் வந்து கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் திங் அப்படின்னு நான் சொல்வேன். அண்ட் கம்மிங் டு சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்ஃபியர்சன் ஸ்ட்ரட் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டார்ஜான் பீம் அப்படின்ற சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன்ஸ் பற்றி மாதிரியில் வந்து குறைய சொல்ல தேவையில்லை, ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்குது. ஓகேங்களா, பிகாஸ் நான் ரிலாக்ஸ் எல்லாம் நான் ரொம்ப வாட்டி சொல்லிட்டு நினைக்கிறேன், பல வருஷமாக மார்க்கெட்டில் இருக்க பிராண்டு அதான் நீ சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறது எனக்கு புரியுது. அதே தான். ஓகேங்களா, ஏன்னா இத்தனை வருஷமாக இருக்காங்க அவங்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க தெரிஞ்சிருக்கும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்க சிடான் வெஹிக்கிள் அப்படின்னாலே கம்ஃபர்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கணும். இது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும்னு சொல்ல மாட்டேன், அதாவது ஒரு காரில் பர்ஃபெக்டாக எப்படி இருக்கணுமோ அந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் சஸ்பென்ஷன்ஸு, பிரேக்கிங்ஸு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செம்ம எக்ஸலண்ட்டாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 170 mm கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ வெரி குட் திங் அப்படின்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு சிடான் டைப்பில் 170 mm அப்படின்றது நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். பிகாஸ் அப்போ தான் வந்து உள்ள 4 பேர் உட்காந்து போனாலும் சரி, ஃபுல்லி லோடராக போனாலும் சரி, உங்களுக்கு எதுலையுமே வந்து ஸ்டக் ஆகாமல் வண்டி டீசெண்டாக போகும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ 170 mm அப்படின்றது சிடானில் சூப்பரான விஷயம். ஓகேங்களா, ஸோ எல்லா வகையிலையும் பெஸ்ட் குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது செம்மையாக இருக்குது. ஸோ எஸ் கமிங் டு த பூட் ஸ்பேஸ் ஆஃப் சியாஸ், இது பார்த்தீங்கன்னா செம்ம மேசிவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிடான் வெஹிக்கிள்ஸ் இனிமேல் வந்து பூட் ஸ்பேஸ் குறைவே இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 510 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தாராளமாக உள்ள ஒரு 2 பேர் படுத்து ஜாலியாக ஊருக்கு போயிடலாம். ஓகேங்களா, இடம் பத்தல அப்படின்னா அதுவும் சீட்டை வந்து ஃபோல்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், பெட் மாதிரி சூப்பராக படுத்துக்கலாம்னு சொல்லுவோம். பட் ஸ்டில் நிறைய லக்கேஜ் நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு PVC மேட் இருக்குது, அதை நம்ம தூக்கணும்னா எஸ் ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்பேர் வீலு, ஜாக்கி அண்ட் ரெஃப்ளெக்டர்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஒரு கார். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து ஹூக்ஸ்லாம் வரும்னு எதிர்பார்த்தேன், பட் இது வந்து எதுவும் வரல, லைட்ஸும் வரல, அது கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இங்கே ஒரு ஹூக் இருக்குது, ஏதாவது நம்ம மாட்டி விடணும்னா ஸோ இதை வந்து நம்ம மூடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 510 liters பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் அ குட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் லாக்கில் ஓப்பன் ஆகிடுது. ஸோ இப்போ லாக் பண்ணிட்டோமா, நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, ஸோ திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா
இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காரில் செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னா டெஃபினட்டாக நான் சியாஸ் சொல்வேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சியாஸோட இன்டீரியர்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இன்டீரியர்ஸாக பார்த்தீங்கன்னா செம்ம லக்ஸரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கார் ஆன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அது பட்டன் ஸ்டார்ட் ஆகுது எப்படின்றத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் முன்னாடி நிறைய கார்ஸ் நம்ம பார்த்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா கீலெஸ் என்ட்ரி தான். ஓகே, ஸோ கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா போடணும் அப்படின்ற அவசியமே வந்து கிடையாது. ஸோ ஆஸ் யூ நோ, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எஸ் கார் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு 28,000 தான் ஓடி இருக்குது இந்த வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி. ஓகேங்களா? ஸோ மேலே வந்து டெம்பரேச்சர் இருக்குது, கீழே வந்து ட்ரிப்பு, அது கீழே வந்து ஓடோமீட்டரு, அது கீழே வந்து டைம். ஓகே, ஸோ நான் இன்ஜின் ரைஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஆர்பிஎம் எப்படி போகுது அப்படின்றத பாருங்கள். வா, அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சீருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா சில வண்டி, அந்த மாதிரி தான் அது. எஸ், அந்த வீண் போயிட்டு வர சவுண்டே வந்து செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு குரோம் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏசி வந்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஃபினிஷ் செம்மையாக போகுது. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹார்ட் பிளாஸ்டிக், அப்படியே கீழே வந்தோன்னா குரோம் ஃபினிஷில் வந்து ஹேண்டில்ஸ் அண்ட் இங்கே வந்து பீச் கலர். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் ஃபோல்டிங் மிரர். இதை நான் ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபோல்ட் ஆகும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணேன்னா அப்படியே ஓப்பன் ஆகும். எல்லாமே கண்ட்ரோல்ஸ் உள்ள வந்துருது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் த்ரோ, பார்க்கிங் சென்சார்ஸ், ஸோ இது வந்துருது. ஓகே, இது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சென்சார்ஸ் வந்து இது எப்பயுமே வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது ஆனில் இருக்கும், தேவையில்லைன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபாக் லேம்பு, இது டிஸ்டன்ஸ், இது வந்து நீங்கள் வாலெட் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா ஸ்டேரிங்கில் வந்து எல்லா கண்ட்ரோல்ஸும் வந்துருது. ஸோ ஆஸ் யூ சி ஹியர், ஸோ வால்யூம், மியூட்டு, மோடு, ட்ராக், அப் அண்ட் டவுன் எல்லாமே வந்துருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ ஏர் பேக், ஃபுல் டாப் அப்படின்னா ஏர் பேக் வந்துருது. ஸோ கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா ஏசி வெண்ட் செம்ம அழகாக ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரோம் ஃபினிஷ் தான் நமக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்கும்போது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குவாலிட்டி பிளாஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த உட்டன் ஃபினிஷ் வந்து நல்லா ஃப்ளோட்டிங் உட்டன் ஃபினிஷ் மாதிரி போகிறது செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா காரோட வர பிளேயர் தான். நமக்கு இது ஆன் இதை ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகும், திருப்பி நம்ம இதை ப்ரெஸ் பண்ணோம்னா மியூட் ஆகிடும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ வால்யூம், இளையராஜா, இதுக்கு மேலே போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஆடியோ கிளாரிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல்ஸு. ஸோ ஏசி நமக்கு வேணும்னா ஜஸ்ட் இதை ஆன் பண்ணிட்டு நம்ம இந்த பட்டன்ஸ் திருப்பினா போதும். இங்கே பாருங்கள் 18 லோ இதில் இருக்குது. செம்மையாக டக்குன்னு வந்து சில்னஸ் ஏறிடுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படியே கம்மிங் டவுன் இதை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி ஓப்பன் ஆகும். அங்கே வந்து ஒரு சார்ஜரு லைக் ஆக்ஸு, யூஎஸ்பி போட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷன் வச்சுக்கலாம், வேறு ஏதாவது கூட வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இங்கே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது வச்சுக்கலாம். அது வேண்டாம் அப்படின்னா அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொடுத்துக்கிறது செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கு. நான் சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். கியர் நாபும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு குரோம் ஃபினிஷ் மாதிரி மேலே கொடுத்து, ஸோ அந்த மூவ்மெண்ட்டே வந்து செம்மையாக இருக்குது. நான் கியர் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்களேன், கியர் வந்து அவ்வளோதான், செம்ம ஸ்மூத்தாக வந்து கியர் விழுது அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு புஷ் தான், நம்ம ரொம்பலாம் கஷ்டப்படவே தேவையில்லை, அவ்வளோ குவாலிட்டியாக வந்து கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ நியூட்ரலில் வச்சுருவோம். அப்படியே நம்ம இந்த சைடு போனோம் அப்படின்னா எஸ் அங்கே ஏசி வென்ஸு, அந்த டோர்ஸு, கலர்ஸ் எல்லாம் வந்துடுது. ஸோ அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணிட்டா இப்போ டோர் வந்து திறந்துருக்கு ஆக்சுவலாக. ஓகேங்களா? இதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆஃப் ஆகிடும் டோர் லைட்ஸு. இது வந்து ஃபுல் ஆன். ஓகே, ஸோ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணுறா தம்பி. டோரை க்ளோஸ் பண்ணுறோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைட்ஸ் வந்து ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். அப்புறம் தேவைன்னா நீங்கள் ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கலாம். அது கொடுத்துருக்காங்க. இது வந்து டோர் லைட் ஸ்விட்ச் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் வர மாதிரி செம்மையாக கொடுத்துருக்காங்க. இந்த கவர் கூட பார்த்தீங்கன்னா பிரிக்கவே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்றது. அதே மாதிரி தான் அந்த கவர்ஸும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா மிரர்லாம் யூஸே பண்ணதில்லை போல இருக்குது. நான் தூக்குனீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேனிட்டி மிரர் இருக்குது, தேவையில்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு அதை அப்படியே நம்ம வந்து போட்டு விட்டுலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் கனெக்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் ரிவர்ஸ் கியர் போட்டோன்னா நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம கிளாரிட்டியாக இருக்குது. வீடியோ கிளாரிட்டி இஸ் ரியலி குட். ஓகேங்களா? நம்ம வெளியே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறுதலே கொடுத்துருக்கிறது நல்ல கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். நம்பர் பிளேட் வரைக்கும் தெரியுது, இட்ஸ் குட் திங். நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஓகேங்களா? ஸோ மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது டெலிஸ்கோபிக் கிடையாது, டில்ட். ஓகேங்களா? நம்ம லாக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து வர ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மட்டும்தான். நம்ம என்ன பொசிஷனில் வேணுமோ லாக் பண்ணலாம். ஆனால் இதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுற விஷயம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே வச்சு இப்படி பண்ணுறாங்க. ஸோ கிளஸ்டரே உங்களுக்கு மறைக்கும். அப்படி பண்ணாமல் இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ்க்கும் இதுக்கும் ஈக்குவலாக வர மாதிரி வச்சு லாக் பண்ணிடுங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த விஷயங்கள் எதுவும் மறையாது அண்ட் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ் வருது. ஹார்ன் பார்த்தீங்கன்னா வண்டி கம்பெனி ஹார்ன் தான், அது எல்லாமே ஒரிஜினல் பிராண்ட் நியூ அப்படியே இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் லைக் குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தனியாக போட்டது இல்லைங்க, காரோட வந்து. ஓகேங்களா? ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம நீட்டாக இருக்குது. அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வருது அண்ட் பேசஞ்சர் சைடில் ஒன்று வந்துருது. அண்ட் அட்ஜஸ்டபிள் சீட்டில் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புல் பண்ணிட்டு மேலே புல் பண்ணிக்கலாம், திருப்பி புல் பண்ணிங்கன்னா கீழே வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம சீட் பெல்ட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஓவரால் இந்த பியானோ பிளாக், இங்கே ஒரு வுட்டன் ஃபினிஷ்,
இங்கே ஒரு கிளாஸ் பிளாக் ஸ்பீக்கர்ஸ், ஸோ எல்லாம் 4 டோர் ஸ்பீக்கர்ஸ் வந்து அது மூலம் ஃப்ரண்ட்டில் 2 பிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ பின்னாடி உட்காந்து போகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குது. தை சப்போர்ட்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பொசிஷன் ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஸ்டில் வந்து லெக் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக கம்ஃபர்ட்டாக இருக்குது. அண்ட் இங்கே ஒரு ஏசி வென்ஸ் வந்துடுது, ஒரு சார்ஜர் வந்துடுது. ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிடானில் ரொம்ப பிடிச்ச என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்ரெஸ்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆம்ரெஸ்ட்டில் உட்காந்து இப்படி ஜாலியாக உட்காந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டே போனோம்னா இல்லை ஃபேமிலி கூட போனோம்னா செம்ம சூப்பராக செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சிடான் டைப் சொல்லவே தேவையில்லை. ரேர் ஏசி வென்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க, which is a good thing. ஸோ ஏசி கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். ஏசி கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் காரோட இன்ஜின் கண்டிஷன்ஸாக இருக்கட்டும். நம்மகிட்ட சொன்ன மாதிரி அந்த ஒரு ரைஸ்லேயே வந்து ஒரு கார் எப்படிப்பட்ட கார்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம், எப்படி மெயின்டைன் பண்ணுறான்னு கண்டுபிடிச்சலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக பண்ணிருக்காங்க. அண்ட் ஆட்டோ டிம்மிங் மிரர்ஸோட வந்துருது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு கிளார் அடிக்கும் அப்படின்ற கவலை வேண்டாம். ஸோ எல்லா கண்ட்ரோல்ஸும் இங்கே வந்துருது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா தாராளமாக நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம், ஒரு சின்ன அம்புல்லா மாதிரி வைக்கணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே 1/2 லிட்டர் பாட்டில். ஸோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே வந்து நெக்ஸான்னு சொல்லிட்டு அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து சியாஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு எழுதிருக்கு. ஸோ ஒரு காரில் என்னென்ன வேணுமோ எல்லாமே வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரண்ட்டில் சீட்டிங் போஸ்ட்டாக இருக்கட்டும், பேக்கில் சீட்டிங் போஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைடு மட்டும் தான் ஹூக்ஸ் வரல, மற்ற எல்லா சைடும் ஹூக்ஸ் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. தம்பி இதை காட்டு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தெரியுதா? ஸோ லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வேணா வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம், இப்படி பண்ணால் ஆஃப். இதே மாதிரி அந்த சைடும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கார் உள்ள சரி செம்மையாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரமாக சொல்லிட்டு இருக்கேன், ஓட்டி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதோ டிரைவிங் ஷாட். ஸோ guys, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாருதி சியாஸ் ஃபுல் டாப் எண்ட் இது ஓட்டி எப்படி இருக்குது அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா. ஸோ லைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபுல் டாப் எண்ட் அப்படின்றதுனால பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடுது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நாய்ஸே சுத்தமாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பயுமே நான் வைக்கிற மாதிரி ஒரு 2 பாயிண்ட் ஏசி தான். ஓகேங்களா. ஸோ கியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சீட் பெல்ட் போட்டாச்சு. ஸோ லெட்ஸ் டிரைவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஷுவல் நம்ம ஓட்டுற மாதிரி எப்பயுமே ஓட்டுற மாதிரி அவுட்டர் ரிங் ஹைவேஸ் தான் அது. ஸோ ஃபஸ்ட் கியர்லேயே பார்த்தீங்கன்னா 3000 RPM ஈஸியாக போகுது காரு. ஸோ கியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரக் இல்லை, ஒரு நாய்ஸ் இல்லை. நீங்கள் வந்து ஐ திங்க் ஃபிங்கர்லேயே வந்து யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கியரு. ஸோ அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ கிராசிங் 60. ஓகேங்களா. ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தாங்க, ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறதுன்றது முக்கியமே கிடையாது. நம்மளும் எவ்வளோ சேஃபாக இருக்கும், மற்றவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எவ்வளோ சேஃபாக ஒரு கார் நம்ம ஓட்டுறோன்றது தான் முக்கியம். ஆல்வேஸ் ட்ரைவ் வித் கேர் அண்ட் சேஃப்டி. ஓகே. ஸோ சிடானில் என்ன கார் நம்ம வச்சுருந்தாலுங்க, சிடான் கார் ஓட்டுற ஒரு ஃபீலே வந்து தனி அப்படின்னு சொல்லலாம். அதில் வர கம்ஃபர்ட்டும் சரி, லைக் அந்த ஒரு லக்ஸரி ஃபீலும் சரி. அண்டு இது சியாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மாருதியில் ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் தான். ஓகேங்களா. அதனால தான் அவங்க வந்து நெக்ஸான்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஹேண்டிங்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா. சிடானில் எப்பயுமே அது ஒரு ப்ளஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஒரு பம்ப்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் செம்ம ஸ்மூத்தாக கார் வந்து ஃப்ளோட்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 110 போயிட்டுருக்கேன் இப்போ நான். தெரியுதுல்ல. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம புஷ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூ சி 120 போயிட்டுருக்கு காரு. ஓகே. ஸோ 120 போனால் கூட உங்களுக்கு வந்து பெருசாக எதுவுமே வந்து உள்ளே தெரியல அப்படின்னு சொல்லலாம். எவ்வளோ ஸ்மூத்தாக ஒரு கார் இருக்கணுமோ அந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன்ஸாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகிடும். சஸ்பென்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். இதில் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் கார் செம்ம ஸ்மூத்தாக வந்து ஹேண்ட்லிங் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னும் கூட ஸ்பீட் போகலாம், பட் ஸ்டில் அவ்வளோலாம் போகணுன்னு வந்து அவசியம் கிடையாது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 120 ஒரு கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்டேபிளாக இருக்குது காரு. அண்ட் இதில் வந்து ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸு எல்லாமே வந்துடுது இல்லை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது இந்த இடத்துல கையை வச்சு எதுவும் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸே உங்களுக்கு வால்யூமு, மியூட்டு, மோடு எல்லாமே வந்துடுது. கால்ஸ் அட்டன் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறதும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸ்டேரிங் கண்ட்ரோல்ஸில். ஸோ நீங்கள் எதையுமே வந்து கார் ஓட்டும்போது லைக் பிளேயரில் கை வைக்கணும், டிஸ்ட்ராக்ட் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ டாப் அண்ட் நம்ம எடுத்துட்டோம்னா அது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்தியாவில் நம்பர் 1 அப்படின்னா நீங்கள் என்ன பிராண்ட் புதுசாக வந்தாலும் சரி, எவ்வளோ டிசைன் விட்டாலும் சரி, நான் இருக்கேன்டா மார்க்கெட் நம்பர் 1 ராஜா மாதிரி அப்படின்னு சொல்லி நம்பர் 1 பொசிஷனில் வந்து அசால்ட்டாக இருந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் மாருதியோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் மாருதியில் எனக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த சியாஸ் அப்படின்ற கார் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் பர்சனலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் நம்ம BMW 3 சீரிஸ் இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலாக BMW 3 சீரிஸோட டிசைனை காப்பி தான் ஹோண்டா சிட்டி. ஓகே. நான் சொல்கிறது லைக் ஃபஸ்ட் ஜென் செகண்ட் ஜென் BMW நான் சொல்கிறேன். இப்போ இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி இருந்த BMW அது. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஹோண்டா சிட்டி காப்பி அடித்தாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டியை வந்து கொஞ்சம் லைட்டாக டிசைன்ஸ்லாம் மாற்றி மாருதியில் சியாஸ் அப்படின்னு விட்டாங்க. நீங்கள் இப்போ இருக்க ஹோண்டா சிட்டி இல்லாமல்
இதுக்கு முன்னாடி ஒரு ஹோண்டா சிட்டி இருந்தது, அதுவும் சியாஸும் போச்சுன்னா அட் டைமில் எது வந்து சியாஸ் எது ஹோண்டா சிட்டி கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும். பட் ஸ்டில் ரெண்டு காரும் பார்த்தீங்கன்னா லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா டெயில் லைட்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இருக்க ஹோண்டா சிட்டி வந்து மாற்றிட்டாங்க டெயில்ஸ்லாம். பட் முன்னாடி இருந்த ஹோண்டா சிட்டியும் இந்த சியாஸும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது சைஸாக இருக்கட்டும், ஷேப்பாக இருக்கட்டும், ஸோ அதெல்லாம் தான். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா சியாஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன்ஸ் இருக்குது தான் செய்கிறாங்க. எனக்கே பார்த்தீங்கன்னா சியாஸ் கார் வந்து ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா, ஸோ நான் பாருங்கள் ஜாலியாக ஒரு சிடானில் ஓட்டும் போது அந்த ரோடு வியூவாக இருக்கட்டும், ஸோ ஒரு கிளியரன்ஸாக இருக்கட்டும், வைடாக இருக்கும் நம்ம சிடானில் வந்து போகும்போது ரோட் வியூ. ஸோ ஹேண்ட்லிங்கும் பார்த்திங்கன்னா ஜாலியாக இருக்கும், சூப்பராக ஓட்டலாம் நம்ம. ஸோ இதெல்லாம் வந்து சியாஸில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரேக்கிங்கும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. இதில் அந்த இண்டிகேட்டர் சுவிச்சஸ்லாம் வந்து செம்ம குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஒரு சவுண்டே இல்லை, அது போடும்போது ஸ்மூத்தாக ஸ்விட்ச் பண்ண முடியுது. அது ஸ்டேரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. பட் சியாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்னஸ் இருக்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஸ்விஃப்ட் வச்சுருந்தேன், அசுவல் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸோ அதிலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஸ்டேரிங் வந்து திருப்பி நம்ம விட்டோன்னு திருப்பி பொசிஷனுக்கு வந்துடும். இது கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரொம்ப கிடையாது, பட் ஸ்டில் அந்த பேக் டு த பொசிஷன் சென்டர் பொசிஷன் வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அது ப்ரீமியம் வெஹிக்கிளில் சியாஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா சூப்பரான விஷயமா இருக்கும் அது. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் தான். மற்றபடி இந்த காரில் வந்து டிரைவிங் பண்ணும்போது குறை அப்படின்றது நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க. நீங்கள் லைக் காம்படிட்டர் கார்ஸ் வந்து லைக் வேர்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஸ்டில் பட்ஜெட் வந்து ஜாஸ்தி. ஓகேங்களா, ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஒரு சீப் பட்ஜெட்டில் லைக் கம்பேர் டு வேர்னா கம்மி பட்ஜெட்டில் அதே குவாலிஃபிகேஷனோட ஒரு கார் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் மாருதி சியாஸை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் எஸ் கேஸ் இவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம சியாஸ் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் ஆல்ஃபா வேரியன்ட் பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துருப்பீங்க. அண்ட் எல்லாம் ஓகே. இந்த கார் என்ன ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 7 lakhs. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இந்த காரை வாங்க போனீங்கன்னா ஆன் ரோடு வந்து ஆல்மோஸ்ட் நான் சொல்கிறது 12 to 13 lakhs கிட்ட வரும். பட் இவ்வளோ சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ண வெஹிக்கிள், செகண்ட் ஓனர் இது. ஜஸ்ட்டு 28,000 சம்திங் தான் ஓடி இருக்கு வெஹிக்கிள். ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஓகேங்களா, எந்த பிரச்சனையும் இல்லை காரில். நீங்கள் ஜஸ்ட் எடுத்து அப்படியே ஓட்டலாம். இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அதாவது 2021 ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் இதுக்கு எடுத்து ஒரு காரை ஓட்டணும், எனக்கு சியாஸ் வேணும், சிடான் வேணும், மாருதியில் ஒரு பிராண்டில் ஒரு நல்ல லக்ஸரி கார் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த வெஹிக்கிள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் 7 lakhsக்கு இவ்வளோ பெரிய ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் 7 lakhs கொடுத்து ஒரு புது கார் வாங்கணும்னா மைட் பி ஒரு i10 வாங்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்விஃப்ட் வாங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் தான் கிடைக்கும். ஓகேங்களா, 7.5 lakhs பண்ணால் தான் மிட் வேரியன்ட்டே வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு 7 lakhsல ஜஸ்ட் 28,500 ஓடின ஒரு ப்ரீமியம் வெஹிக்கிள் வேணும்னா தாராளமாக இந்த காரை நீங்கள் வந்து வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா, ஸோ எவ்வளோ சீக்கிரம் வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கார் கிடைக்கும். பிகாஸ் லாஸ்ட் இயர் நம்ம ஒரு பென்ஸ் வந்து போட்டிருந்தோம், அதை பார்த்து 1 வீக்கில் அந்த கார் வந்து சேல் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ நம்ம போடுற வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரஸ்டபிள் வெஹிக்கிள்ஸு, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் தான் நம்ம ஒரு கார் வந்து நம்ம வீடியோவில் ஃபியூச்சர் பண்ணும். ஓகே, அப்படிப்பட்ட கார் உங்களுக்கு வேணும், 7 lakhs என்கிட்ட இருக்குப்பா, எனக்கு ப்ரீமியம் ஒரு வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த மாருதி சியாஸ் ஃபுல் டாப் எண்டு பட்டன்ஸோட வருது, டியூவல் கீஸு, செகண்ட் ஓனரு, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ், ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட். ஓகேங்களா, டெஃபினட்டாக நீங்கள் சூப்பராக வாங்கிட்டு போகலாம். ஓகே, அண்ட் இதே மாதிரி வேறு என்ன கார் நம்ம சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்றத பார்த்துட்டு சொல்லுங்கள். அண்ட் வேறு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட வேறு ஒரு சூப்பரான காரோட உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் சொல்லிக்கிறது. This is Saravanan signing off. Take care. Bye.